அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். ஒருவரை பற்றி புறம் பேசிவிட்டேன், தௌபா செய்வதற்கு அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமா என்று ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புறம் பேசுவது ஒரு பெரும் பாவமாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே புறம் பேசுவதை நேரடியாகவே தடை செய்துவிட்டு, புறம் பேசுவது என்பது ஒரு சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவது போல என்று அல்லாஹு தஆலா ஒப்பீடு செய்கிறார். ஒரு பாரதூரமான பாவமாகும். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புறம் பேசுவதை மிக வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். இந்த பெரும்பாவம் இன்று உணரப்படாத ஒரு நிலையிலே பெரும்பாலான மக்களால் செய்யப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. நிறைய பேர் நாம் ஒரு பாவம் செய்கிறோம் என்பதை உணராமலேயே இந்த புறம் பேசுவதிலே அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா புறம் பேசுவதிலிருந்து நம்முடைய நாவுகளை பாதுகாக்க வேண்டும். ஒருவர் புறம் பேசிவிட்டார் என்று சொன்னால் அதற்காக அவர் தௌபா செய்ய வேண்டும். இந்த தௌபா இரண்டு விதமாக அமைய வேண்டும். ஒன்று, அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும். இரண்டாவதாக, யாரை பற்றி புறம் பேசினோமோ அவரிடம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஒரு மனிதன் அளவுக்கு மீறி பாவம் செய்தாலும் கூட தான் செய்த பாவங்களை அவன் உணர்ந்து கொண்டு கவலைப்பட்டு அந்த பாவத்தை கைவிட்டு அல்லாஹ்விடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவனுக்கு மன்னிப்பு வழங்க தயாராக இருக்கிறான். அல் குர்ஆனிலே அவன் சொல்லும்போது, குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். பாவங்களை அளவுக்கு அதிகம் செய்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹுடைய ரஹ்மத்திலே, அவனுடைய அன்பில் கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அதே நேரத்தில் பாவங்களை செய்கிற மனிதர்கள் அவனிடம் தௌபா செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அழைப்பு விடுத்து கொண்டும் இருக்கிறான். வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். முஃமின்களே, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே திரும்பி தௌபா செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கிறான். இப்படியாக எந்த பாவமாக இருந்தாலும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிற அந்த கருணை உள்ள ரஹ்மான், மனித உரிமைகளோடு தொடர்பான பாவங்களை பொறுத்தவரையில் அவர்கள் மன்னிக்காத வரையில் அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே நாம் ஒருவரை பற்றி புறம் பேசிவிட்டோமாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் தௌபா செய்தது போதாது. மாறாக அந்த குறிப்பிட்ட மனிதரிடமும் போய் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சகோதரனுடைய விஷயத்தில், அவனுடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் அல்லது ஏனைய விஷயங்களாக இருக்கலாம், நீங்கள் அவனுக்கு அநீதி இழைத்து விட்டால் அவனிடம் சென்று நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஹலாலாகி கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் செய்ய தவறினால் நாளை மறுமையிலே உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் சுமக்க வேண்டி ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையாகும் இது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் யாருக்காவது எந்த ஒரு கோணத்தில் அநீதி இழைத்திருந்தாலும் அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும்.
அந்த வகையிலே நாம் ஒருவரை பற்றி புறம் பேசியிருந்தால் அவரிடம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய தௌபாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். இதுதான் பொதுவான நிலையாகும். இருந்தாலும் கூட சில நேரங்களில் நாம் குறிப்பிட்ட நபரிடம் போய் மன்னிப்பு கேட்க செல்லும் போது அதனால் வேறு மோசமான விளைவுகள் ஏற்படுமாக இருந்தால், நான் உங்களை பற்றி இவ்வாறு தவறாக பேசிவிட்டேன், அல்லது நான் உங்களை பற்றி புறம் பேசிவிட்டேன், என்னை நீங்கள் மன்னித்து கொள்ளுங்கள் என்று நாம் கேட்கப் போகிற போது அதனால் ஏற்படுகிற விளைவு மிக மோசமானதாக அமையும் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால், இந்த நேரத்தில் அவரிடம் மன்னிப்பு கேட்பதா அல்லது நாம் அவருக்காக வேறு ஏதாவது செய்வதா என்ற விஷயத்தில் உலமாக்கள் 2 கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். சில உலமாக்கள் சொல்கிறார்கள், கட்டாயம் என்ன நடந்தாலும் அவரிடம் போய் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் சொல்கிறார்கள், இல்லை, நாம் மன்னிப்பு கேட்க செல்வதனால் மோசமான விளைவுகள் ஏற்படுமாக இருந்தால் அவ்வாறு செய்யாமல் நாம் அல்லாஹ்விடம் தூய்மையான முறையில் தௌபா செய்து கொண்டு அவரிடம் போகாமல் அவருக்காக நாம் துஆ செய்வது, அவருக்காக நாம் இஸ்திக்ஃபார் செய்வது, அவரை பற்றி எந்த இடங்களிலெல்லாம் நாம் தவறாக பேசினோமோ அந்த இடங்களில் அவரை பற்றி நல்ல முறையில் பேசுவதும் அவருடைய சிறப்புகளை எடுத்து சொல்வதும் கடமையாகும் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள். இந்த 2வது கருத்து தான் மிகவும் ஒரு ஆரோக்கியமான நடுநிலையான கருத்தாக இருப்பதாக பின்னால் வந்த உலமாக்கள் கருதுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் புறம் பேசுவதிலிருந்து நம்முடைய நாவை பேணிக்கொள்ள வேண்டும். அது ஒரு பாரதூரமான பாவம் என்பதை நாம் புரிய வேண்டும். புறம் பேசுவது நம்முடைய சகோதரனின் இறைச்சியை, மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமானது என்பதை நாம் புரிய வேண்டும். நம்மை நரகத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒரு பாரதூரமான பாவம் அது என்பதை நாம் புரிய வேண்டும். அதிலிருந்து நம்முடைய நாவை நாம் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்மை அறியாமல் யாரையாவது பற்றி புறம் பேசி விட்டோமாக இருந்தால் அவர்களிடம் சென்று கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி அவர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்பதனால் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் என்று நாம் உறுதியாக கருதுவோமாக இருந்தால் நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொண்டு அவருக்காக நாம் நிறைய துஆ செய்ய வேண்டும், அவருக்காக நிறைய நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அவரை பற்றி நாம் மக்கள் மத்தியிலே நல்ல முறையில் பேச வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா அலம். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.